நீ ஏன்பா போய் உன் அம்மாவை மறுபடியும் கூப்பிட்ட? எல்லா பிரச்சனைகளுக்கும் பூங்காவனம் தான் காரணம் தெரிஞ்சும் நாம எல்லாரும் போய் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சரி, உனக்காக நான் மறுபடியும் போய் கௌசல்யாவை கூப்பிட்டு பாக்குறேன். போதுமா? வேண்டாம்ப்பா, நீங்க போய் கூப்பிட வேண்டாம். அம்மா கண்டிப்பா வருவாங்க. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஏண்டா உன் கை இப்படி நடுங்குது? ஒண்ணும் இல்லையா, சாயந்தரத்துல இருந்து ஒரே குழந்தை இருக்கு, அதான் நடுக்கமா இருக்கு. உனக்கே உடம்பு சரியில்லை, நீ இவனுக்கு பால் எடுத்துட்டு வரியா? கொடு, நீ போய் படுத்துக்கோ. நீங்க போங்கப்பா, நான் குளிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் போய் இப்படி பண்றானே. ஒர்க் ஷாப் போகணும்னா 2 கிலோமீட்டர் போகணும். யாராவது லிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆண்டவா, நீயா பார்த்து யாராவது அனுப்பு. சார் 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 லிஃப்ட் கொடு சார். சார் சார், இப்போ எனக்கு நேரம் ஏதோ ஒரு வண்டி வர மாதிரி தெரியுது. கடவுளே, இவங்களாவது நிறுத்தினா உனக்கு சூப்பர் தேங்க்ஸ் சொல்லுவேன். சார் 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 சார், என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஒர்க் ஷாப்புக்கு இன்னும் விசால் வேலை வந்ததா? என்னமா சொல்றீங்க? அந்த விஷாலி ராம பயமுறுத்துறதுக்காக தண்ணியில குதிச்சா, அவனை காப்பாத்துறதுக்காக ராம் தண்ணியில குதிச்சான். தண்ணி ஒத்துக்கல, அதான் ராம் கொடுன்னு சொல்லாம போச்சு. அந்த விசாலி காலை சுத்தின பாம்பு மாதிரி கடிக்காம விடமாட்டா போட்டுருக்குதே. மரத், நீ ஒன்னும் கவலைப்படாத. காலை சுத்தின பாம்பு கடிக்க வர்றதுக்கு முன்னால அதை அடிச்சிடுறேன். தேவி, ஸ்ரீதேவி பேர் சொல்லும்போது எவ்வளவு இனிமையா இருக்கு. இப்ப என் கையில போட்டோவா இருக்கிறது கூடிய சீக்கிரம் எனக்கு மனைவியா வரப்போறேன். என்ன அப்படி பார்க்கிறேன்? இந்த சிவபிரசாத், இந்த வேகன் புறப்படா முதல் தடவை அவளை நான் பார்த்ததுன்னு அவ அழகுல மயங்கி அவளை பொண்டாட்டி அழையணும்னு நினைச்சேன். அழைச்சேன். இப்ப நீ ஸ்ரீதேவி, உன்னையும் பொண்டாட்டி அழையாம விட மாட்டேன். அழையாம விட மாட்டேன்.
என்னங்க என்ன தேடுறீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான விசிட்டிங் கார்டு, அது காணும். எங்க வச்சேன்னு தெரியல. ம்? மறந்து போய் கபோர்ட்ல வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நான் வரும்போது எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சுட்டு விசிட்டிங் கார்டு தேடுறேன் போய் சொல்லுங்க. கார்டு கபோர்டு தான் மறந்து வச்சுட்டேன். என்ன ஒண்ணு இருக்கு, விஷயத்தை நான் உன்னை திட்டேன், அதான் கோவமா? இல்ல, எனக்கு தெரியும் நீ கோச்சுக்க மாட்டேன். விஷயம் கல்யாண விஷயம் மட்டும் இல்ல, வேற எந்த விஷயமா இருந்தாலும் நான் என்ன செஞ்சாலும் நீ பொறுத்துக்குவேன், ஏத்துக்குவேன். கொரியர்னா லெட்டர். ஓ, லெட்டரா? அது போஸ்ட்மேன்ல கொண்டு தருவான், நீயே கொண்டு வந்துக்கிற? சார், போஸ்ட்மேன் லீவு, அதனால தான் நான் வந்திருக்கேன். கையெழுத்து போடுங்க. யார் அவரு? அவன் ஏதோ போஸ்ட்மேனா, ஏதோ கவர் கொடுத்து கொடுத்துருக்கான். என்ன கவர்? யார் அனுப்பியிருக்காங்க? படிச்ச உனக்கே தெரியல, எனக்கு என்ன தெரியும்? வேணாம், பிரிக்காத. இது ராமோட, ராமே வந்து பிரிக்கட்டும். ஏய், அவன் பிரிச்சாலும் தப்பா நினைச்சுக்க மாட்டான். பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். பச்சை மலையோரம் பறந்து வேணாம், இது ராமுக்கு வந்து கவரு, ஏதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஏய், அவன் எதுவும் நினைச்சுக்க மாட்டானா? கேட்டா நான் சொல்லிக்கிறேன். 2 பேரும் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்ன கையில கவரு? இது ராமுக்கு வந்து கவருமா? பிரிக்கிறவன் சொன்னா கேட்காம பிரிக்கிறான். அவன் செஞ்ச உதவிக்கு யாராவது நன்றி சொல்லி லெட்டர் எழுதிருப்பாங்க. கொண்டாங்க, நான் படிச்சு சொல்றேன். பாட என்னமா 2 பேரும் ஷாப் ஆகிக்கிறீங்க? அப்படி என்ன அந்த கவர்ல இருக்கு? கொடுங்க. விசாலி தண்ணியில குளிச்சப்ப ராம் காப்பாத்தினான்னு சொன்னீங்கல்ல, அப்ப எடுத்த போட்டோ தான் இது. இதெல்லாம் விசாலியோட ஏற்பாடு தான் நினைக்கிறேன். விஷாலி ரொம்ப நல்ல பொண்ணாச்சு. அவ எதுக்காக இப்படி பண்ணணும்? கால சுத்தன பாம்பு கடிக்காம விடான்னு சொன்னேன்ல, இப்ப கடிச்சிட்டு பாத்தியா? அப்ப என்ன அம்மாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா கேட்டா இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். கேக்குறேன்ல. அது ஒண்ணு இல்லைங்க, தீபாவளி வருது இல்லையா, பசங்களே ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இல்லையா? ஆமாமா, அதெல்லாம் ராம் வந்த பிறகு பேசிக்கலாம். வர, நீ தோட்டத்துக்கு போ. தேங்காய் எல்லாம் சந்தைக்கு அனுப்பணும்ல, அந்த வேலையை பாரு முதல்ல. சரிங்கப்பா. அஸ்வின் வா. எங்கப்பா? சரிப்பா, வரேன். என்ன அப்படி நின்னுட்டு இருக்கீங்க?